ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனதே ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். என்ன நடக்குதுன்னே எல்லாரும் அப்படியே ஒன்றும் புரியாம அப்படியே ஸ்டக் ஆகி நின்று அவர் என்னடானா புடிச்சிட்டு போய் அங்க உட்கார வச்சாச்சு. பாக்கி இருக்கிறவங்க என்ன சொல்ல போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு நாங்க ஞாபகம் வருதா அந்த நாள். போராளே பொண்ணு தாய் புல புலவென்று இப்படி அந்த ஹார்ட் பீட் அந்த சவுண்ட்லாம் போட்டு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணுமா, சிரிக்கணுமா, சந்தோஷப்படணுமா, வருத்தப்படணுமான்னு தெரியாம ஸ்டக் ஆன ஒரு டைம். அவ வந்து இங்க வின் பண்றதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் வரல. பெரும் வலி அவளுக்குள்ள இருக்கு. அந்த வலியை வந்து அத்தனை வருஷம் அவங்க அம்மா வயிற்றுல போட்டு வளர்த்து எடுத்த ஒரு வலி தான் அவள் ஆக்சுவலாக. ஸோ அந்த வழியில தான் அந்த பாட்டை பாடியிருக்கா. ஐ திங்க் மனசாட்சி கேட்கவே இல்லை எனக்கு. ஐ திங்க் அவள் அங்கே தான் உட்காரணுச்சு. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததே ஒரு பெரிய மூமெண்ட் தான்க்கா. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்ததுக்கே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு மூமெண்ட் வந்து அவர் என்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறேன்னு சொன்னார்ல. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக எனக்கு அப்போவும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன படிச்சிருக்க காலேஜில்? ஃபிசியோதெரபி படிக்கிறேன். சரி, எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க உங்க அப்பா அம்மா? இயருக்கு 1,50,000. சரி, அடுத்து எத்தனை வருஷம் படிக்கணும்? இது ஒரு 4.5 year கோர்ஸ் சார். ஓகே, 4.5 years நான் தான் இனிமேல் கட்டுப்படுவேன். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மறக்க முடியாத மூமெண்ட். 4.5 years உனக்கு தான் கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் நான் தான் கட்ட போகிறேன். உன்னை எல்லா எஜுகேஷன் செலவுக்கு நான் தான் பண்ணுவேன்.